இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சானா நேற்று நைட் வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம் தான் பொறுமையா இருந்தோம். ஒரு ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர். அந்த டைரக்டருக்கு மரியாதை நீ என்ன வாழ போற? படம் ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல. பணம் கொடுத்தாலும் கேரள வந்தப்பல படத்தை நைட்டோட நைட் வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங் 8 லட்சம் ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வனால? டப்பிங் பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு ஏதாவது அசிங்கமா இல்ல? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? அவ்வளவு கேடு கட்டவனா பயங்கரவாதியா? உன்னை கொலை பண்றதுக்கு ஆளுங்க சுத்திக்கிட்டா இருக்கு. நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள் அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்துல எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும். ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட்டு போட்டுச்சு ஆந்திராவில். 1 மாசம் படம் நடிக்கல, யாருமே கூப்பிடல. அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க, நடிக்க ஆரம்பிச்சாங்க. யாரும் இல்ல, பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன், சிம்ரன் என்கிற ஹீரோயின். அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு? அடுத்த படம் எனக்கு 25 கோடி ஓடிடில 15 கோடி நான் 5 கோடி கொடுக்குற எடுத்துட்டு போன படத்தையே சொல்லலாம், வாயில சொல்லிட்டு போலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட விட்டு பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் வைக்க முடியும் அவதிப்பட்டு இருக்கோம். எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச படத்தை மாதிரி சரியா வரலையா பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க. ஒரு ஹீரோ போடாத, கிட்ட போகாத, எந்த ப்ரொடியூசர் போகாத. 3 மாசம் முகம் வளர்ச்சி ஆகட்டும், மேக்கப் போடாம இருக்கட்டும், அப்புறம் அழ போறாங்க பாரு, வந்து வேஷம் கேட்பான். இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம். அன்னைக்கு கொடுத்து பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 1 கோடி ரூபாய் வட்டியாச்சு. நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொண்டார்க்கும் உய்யுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னார். இன்னைக்கு 2 கோடி 3 கோடி ஒரு சம்பளம் சொல்றாரு. வாங்கட்டும், சந்தோஷம். ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகையே கிடையாது. நான் ஒரு போராளி. இப்போ எனக்கு அடுத்து என்னோட தம்பி, அதாவது கஷ்டத்தையே இஷ்டப்பட்டு எடுத்துக்குவான். கஷ்டப்படுவான், அது இஷ்டப்பட்டு படுவான். வெற்றி அடைகிற வரைக்கும் போட்டிடுவான். தவறுகளை சுட்டி காட்டுவான், தட்டி கேட்பான். யாருக்கும் ஜால்ரா அடிச்செல்லாம் பழக்கம் கிடையாது. நல்லது நடக்கணும். சினிமா முதலீடு செய்யற ப்ரொடியூசர் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், அதுக்காக போராடுவான். சில படங்கள் முடிக்க முடியாம இருக்கும்போது அவனுடைய உதவியால பைனான்சியர்ஸ் பணம் கொடுத்து அந்த படத்தெல்லாம் முடிச்சிருக்காங்க. ஆக அப்படி ஒரு நல்ல மனம் படைத்த அருமை தம்பி திருமலை இன்றைக்கு இந்த படத்தை எடுத்து செய்யறான் ப்ரொடியூசர்னா முதல்ல மகிழ்ச்சி. பல பேர் அடைந்தாலும் நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். அவன் வெற்றி பெறுவான். இந்த இயக்குனர் தம்பி பாலாஜி ரொம்ப எளிமையா இருக்கார். இந்த எளிமையே உங்களை வரவேற்கும், வாழ்த்தும். காதலிக்க நேரமில்லைன்னு ஒரு படம், அற்புதமான படம், காதல் கலந்த காமெடி படம். அப்படி ஒரு படமா இது அமையும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். தம்பி திருமலை தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினான், வருத்தத்தை வெளிப்படுத்தினான். இந்த ப்ரமோஷனு கூட ஹீரோ வரல, ஹீரோயினி வரல, வரணும். செல்வமணி சில விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த திட்டம்லாம் நாங்க போடுறோம் சார், இதெல்லாம் போடுறோம் சார், படம் எடுக்கும் போது எல்லாம் போடாம எடுப்போமா? ஆனா அதை பிரேக் பண்றவன் ஹீரோ, ஹீரோயினி, மற்ற சிலர் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிடுவாங்க. டப்பிங் பேசுறதுக்கு முன்னால பணம் வேணும்னா உனக்கு ஏதாவது அசிங்கமா இல்ல? உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? படம் வியாபாரம் ஆகல, உன்னை வச்சு நாங்க படம் எடுக்கிறோம், வட்டிக்கு வாங்குறோம், கஷ்டப்படுறோம். இப்ப பாருங்க, 4 வருஷம் 5 வருஷம் படம், இந்த படம் முடியும்னா அப்ப என்ன கஷ்டம் இருக்கணும்? பொருளாதார கஷ்டம் தான் இருக்கணும். அதை கடைசியா மகேந்திரகுமார்ஜி உதவியால தம்பி திருமலை ஏற்பாடு பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கான். அப்ப ஹீரோவா நீ கொண்டாந்த பணத்தை கொடுத்த, என் முதல் படம் கதாநாயகன், இந்த படம் எப்படி வரணும், இந்தாங்க இந்த பணத்தை வச்சு படம் பண்ணுங்கன்னு சரத்குமார் பண்ணியிருக்காரு. அப்படி ஜெய்சங்கர் ஒரு ஹீரோ, அவர் எத்தனை ப்ரொடியூசர் வாழ வச்சிருக்காரு. ரிலீஸுக்கெல்லாம் அவங்க உதவி பண்ணுவாங்க. பட் ஒரு ப்ரொமோஷனுக்கே வரலன்னா ப்ரொடியூசர்ஸ் அவ்வளவு பெரிய அடிமைகளா? உனக்கு என்ன அவ்வளவு பிஸி ஆயிட்ட? எல்லாருக்கும் சொல்றேன், தலைகனம் மட்டும் இருக்கக்கூடாது. தலைகனம் கொஞ்ச நாள் நிமிரும்,
உன்னை தாழ்த்தி விடும். தலை கனச்சுன்னா தலை தாழ்ந்து விடும். ஆகவே தலை கனம் இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் வளர்ச்சியும் போது நெற்பயிரை உதாரணம் சொல்லுவாங்க. நெற்பயிர் கதிர் விடுறதுக்கு முன்னால நெல் நிமிர்ந்து நிக்குமா. கதிர் விடுகிற போது அந்த நெற்பயிர் தலை தாழ்ந்து இருக்குமா. அது அறிவின் முதிர்ச்சி. அது போல வளர புகழ் வளர வளர அமைதியும் தன்னடக்கம் இருந்தா நீ மேலும் உயர்வாய். அடுத்தவங்க வைத்தறித்தலுக்கு சாபத்துக்கு மட்டும் ஆளாகாதீங்க யாரா இருந்தாலும். ஆனா நான் இவ்வளவு சொன்னாலும் என் தயாரிப்பாளர் மேலதான் நான் குறைப்பட்டுக்குவேன். வேற எவனை பத்தியும் நான் குறைப்பட மாட்டேன். போட்டி போட்டுக்கிட்டு இந்த படம் வெற்றி பெற்றா முதல்ல அந்த ஹீரோ கிட்ட போய் நிக்க போறது யாரு? இப்ப எழில் மரங்கொத்தி பறவைன்னு ஒரு படம் எடுத்தார், டைரக்ட் பண்ணார். சூப்பர் ஹிட் படம். ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ உருவானார். இப்ப எழில் கிட்ட எவ்வளவு பேர் வராங்க. அவர் படம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு அமைதியான அற்புதமான இயக்குனர். ஆனா இன்னைக்கு சிவகார்த்திகேயன் பெரிய லெவல். நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு, தப்பே சொல்லல. பட் உன்னை தூக்கி விட்டவர்களை ஒரு டைரக்டர் இல்லைன்னா ஹீரோ இல்லை சார், ஹீரோயின் இல்லை சார். டைரக்டர் அத்தனையும் தன் மூளையில வச்சுக்கிட்டு எந்த அளவு சிரிக்கணும், எந்த அளவு கோவப்படணும் என்பதெல்லாம் அவர் சொல்றதான் அந்த ஹீரோ செய்யணும். அளவுக்கு மீறி டைரக்டர் மீறி பண்ண முடியாது. அப்போ ஒரு ஹீரோயினை உருவாக்குவது டைரக்டர். அந்த டைரக்டருக்கு மரியாதை தான். நீ என்ன வாழ போற? அது மட்டும் இல்ல, என் ப்ரொடியூசர் மேலனா ஒரு ஹீரோயினை இந்தியில தேடி கொண்டாந்து போடுறாங்க சார், தமிழ்ல கிடைக்கலன்னு. அந்த ஹீரோயினை கால் ஷீட் கொடுக்கறதே கஷ்டம். கொடுத்தா பாம்பேல இருந்து வரணும். பாம்பேல பிளைட் வீட்டில இருந்து ஏரோட்ரம் வர வரைக்கும் அந்த பவுன்சர் அங்க 4 பவுன்சர் இந்தியில பாம்பேல வீட்டுல இருந்து அவங்க ஏர்போர்ட் வர்ற வரைக்கும் 4 பவுன்சர். ஏர்போர்ட் ஏறின உடனே சென்னையில் 4 பவுன்சர் கொண்டாந்து விடணும். என்ன அவ்வளவு பெரிய தீவிரவாதியா நீ? ஹீரோக்கள் இத்தனை ஹீரோக்களும் பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க. சில டைரக்டர்கள் அவங்களுக்கு பவுன்சர்ஸ். அவ்வளவு கேடு கட்டவனா பயங்கரவாதியா? உன்னை கொலை பண்றதுக்கு ஆளுங்க சுத்திக்கிட்டா இருக்கு. எதுக்கு பவுன்சர்ஸ குறை சொல்ல? பவுன்சர்ஸுக்கு வேஷம் கொடுங்க, வேலை கொடுங்க, அந்த தம்பிகள் நல்லா இருக்கட்டும். ஆனா கேரவான்ல இருந்து ஹீரோ போவாராம், 6 பவுன்சர் கூடவே போவாங்களாம். ஷூட்டிங் ஒரு 100 மீட்டர்ல நடக்கும். அந்த 100 மீட்டர் வரைக்கும் ஹீரோ விட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கணும். பிறகு அந்த பவுன்சர் ஹீரோ ஷாட் முடிஞ்சு கேரவன் வருவார். அந்த பவுன்சர்ஸ் வந்து கேரவன்ல உட்கார வைக்கணும். என்னங்கடா இது அக்கிரமமா இருக்குது? அவ்வளோ பெரிய தீவிரவாதிகளா நீங்க? உங்களை சொல்றதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக ரொம்ப வேதனையான விஷயம். இதை செய்வது யார்? நம்மளோட ப்ரொடியூசர். நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன். எனக்கு வேணாம், அந்த ஹீரோ வேணாம் என்று சொல்ல தைரியம் இல்லையே. அவங்களால எத்தனை கோடி சம்பாதிக்க போறீங்க? படுற வேதனை அவ்வளவு பெரிய வேதனை. ஆகவே சில கஷ்டங்கள் ப்ரொடியூசர்ஸுக்கு பலர் செயற்கையா கொடுக்கறாங்க. இதற்கு தயாரிப்பாளர் சங்கம் தான் ஒரு முடிவு எடுக்கணும். திருமலை இங்க கத்தி பிரயோஜனம் கிடையாது. தயாரிப்பாளர் சங்கம் ஒற்றுமையா இருக்கணும். ஆந்திரா பிரமாதமா இருக்கு. ஆந்திரா ப்ரொடியூசர் கவுன்சிலை மீறி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. கேரளா பவர்ஃபுல் ப்ரொடியூசர் கவுன்சில் சொல்றதா நடக்கும். கர்நாடகாவும் அப்படிதான். நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். ஆந்திராவில் ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் ரெட் போட்டாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு டேட்டு கொடுத்து அந்த படத்தில் ஆக்ட் பண்ணாம அவரை விட்டுட்டு இன்னொரு படம் பெரிய ப்ரொடியூசர் டைரக்டர் படத்துக்கு போயிட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் கம்ப்ளைண்ட் பண்ணார், என் படத்துக்கு தேதி கொடுத்துட்டு அந்த வில்லனும் ஹீரோயினும் வரலன்னு. ப்ரொடியூசர் கவுன்சில் அவங்கள ரெட் போட்டுச்சு ஆந்திராவில். 1 மாசம் படம் நடிக்கல, யாருமே கூப்பிடல. பிறகு 5 ரூபாய் 5 லட்சம் ஃபைன் பண்ணி அந்த வில்லனும் ஹீரோயினும் பணம் கட்டின பிறகு ரிலீஸ் பண்ணாங்க, நடிக்க ஆரம்பிச்சாங்க. யாரும் இல்லை,
பிரகாஷ் ராஜ் என்கிற வில்லன், சிம்ரன் என்கிற ஹீரோயின். அப்போ அந்த பவர் எங்க போச்சு உங்களுக்கு? நம்முடைய வேலை செய்பவர்கள் அவங்க கிட்ட நம்ம அடிமையா இருக்க முடியாது. அந்த கட்ஸ் நம்ம ப்ரொடியூசருக்கு வேணும். அந்த கட்ஸை கொடுக்க வேண்டியது ப்ரொடியூசர் கவுன்சில். இப்போ செல்லுமணி சொன்ன மாதிரி சரியா வரலையா, பெப்சி கிட்ட சொல்லி ஒத்துழைமை கொண்டு வாங்க. ஒரு ஹீரோ போடாத, கிட்ட போகாத, எந்த ப்ரொடியூசர் போகாத. 3 மாசம் முகம் வளர்ச்சி ஆகட்டும், மேக்கப் போடாம இருக்கட்டும், அப்புறம் அழ போறாங்க பாரு, வந்து வேஷம் கேட்பாங்க. ஆக எந்த ஊரில் தனிப்பட்ட முறையில் நான் யாரும் சொல்லலை. என் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்திய எந்த ஹீரோ ஆனாலும் அவர்கள் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெறும். மிகச்சிறந்த நகைச்சுவை காதல் கதை. அந்த படத்தை மக்கள், தமிழக மக்கள் மட்டுமல்ல, சினிமா பார்க்கிற அத்தனை பேரும் ஏற்பார்கள். அதன் மூலமாக ஒரு கதாநாயகன் மிகப்பெரிய வெற்றி பெறுவார். ஹீரோ ஓடுறாங்க. இப்போ அந்த ஹீரோ ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தா இந்த டிவி, நம்ம கேமராக்கள் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருந்திருக்கும். எங்கேயும் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தான். ப்ரொடியூசர் யாருன்னா எடுப்பாங்க, டைரக்டர் யாருன்னா போட்டோ எடுப்பாங்க, கிட்டச்சாக மாட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் போய், சார் டைம் ஆச்சு, வாங்க வாங்க நீரவை கூப்பிட்டா, ஒரு கேமரா, சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, ப்ரொடியூசரை தள்ளி நில்லுங்கன்ட்டு கேமரா ஹீரோ எடுக்கிறான், ஹீரோயின் எடுக்கிறான். அப்போ இங்கேயும் பவர் யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு தான் ப்ரொமோஷன். நன்றி மறக்காதீர்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உயுண்டாம் உயிரில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு என்று வள்ளுவன் சொன்னான். இன்னைக்கு நல்லா இருக்கலாம். ஒரு வாழை மரம், ஒரு தேக்கு மரம், ரெண்டுத்துக்கும் ஒரு வாதம் வந்தது. வாழை மரம், தேக்கு மரம் வாழை மரத்தை கிண்டல் பண்ணி, நீ ரொம்ப ஷார்ட்டா இருக்க, நீ விலை கம்மி, நான் தான் உயரமா வளர்றேன், என்னுடைய மதிப்பு அதிகம், நான் பணக்காரன் வீட்டிலெல்லாம் வீடுகளில் நிறைச்சி அழகுபடுத்துறேன் அப்படின்னுச்சு. வாழை மரம் சொல்லிச்சு, நீ வெட்டின பிறகுதான் நீ அழகு. உன்னை அறுத்து மரம் வளர்ந்த பிறகு தேக்கு மரத்தை அறுத்து பீரோ செய்கிறானோ என்ன பண்றானோ, பொருள் அழகிய பொருள். ஆனா வாழை மரம் வாழுகிற காலத்திலேயே, வளருகிற காலத்திலேயே வாழை காயாக, வாழைப்பழமாக, வாழை இழையாக, தண்டாக, நாராக, அத்தனை பொருளையும் வாழுகிற காலத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது அதுதான் சிறந்தது. அது மட்டுமல்ல, அது காலம் முடியும் போது 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு செல்லும். நம் மக்களுக்காக 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு அது அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க, கல்யாண வீடு அலங்கரிக்க. அப்படி மக்களுக்காக 4 வாழை கன்றுகளை விட்டு விட்டு அது அழியும். அதை கல்யாண வீட்டில் மாட்டி வைப்பாங்க, கல்யாண வீடு அலங்கரிக்க. அப்படி வாழுகிற காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நீ வளர்ந்து பட்டு யாருக்கும் உபயோகமா இருந்து புரோஜன்ல மனிதனே கிடையாது. ஆகவே இந்த எனக்கு தொழில் ரொமான்ஸ் மிகப்பெரிய வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல கதை தான் தமிழ் சினிமாவை உச்சத்துக்கு கொண்டு போகுது. அந்த நல்ல கதையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெளிவரும். இல்லைன்னா எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகனாக இருந்தாலும், நடிகையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருந்தாலும் அந்த படம் தடைப்பட்டு தான் இருக்கும். அப்படி எண்ணற்ற படங்கள், நல்ல கதைகள் கொண்ட நல்ல படங்கள் எல்லாம் பாதியிலே எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. படத்தை முடித்துவிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. வெளியீடு செய்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல படங்களை பார்த்து கொண்டு விடுபட்ட கதைகள் எல்லாம் யோசிச்சு தினந்தோறும் சினிமாதான் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்த பிரபர் நாமளும் வெற்றி வரிசையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரே எண்ணமாக, ஒரே குறிக்கோளாக, ஒன்று உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு இயக்குனராக, இல்லை என்றால் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு. வேறு எதுவுமே என்னுடைய நோக்கங்கள் இல்லை. நான் தயாரிப்பாளராக ஆவேன் என்பது ஒரு நாளும் நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு தொழில். ஏனென்று சொன்னால், மறைந்த என்னுடைய குருநாதர் திரு கே சுபாஷ் அவர்கள் ஒரு அப்பாவாக, ஒரு அண்ணனாக, ஒரு நண்பனாக
அவரிடத்திலே நான் பணியாற்றி இருக்கிறேன். தொடர்ந்து 7 ஆண்டுகள் 45 உதவி இயக்குநர்கள் அவரிடத்திலும் இருந்தும் வெளியே சென்ற பிரபவம். அவருடைய வழியிலே இவ்வளவு படங்கள் எடுத்திருக்கிறார், இவ்வளவு படங்களை வெளியிட்டு இருக்கிறார். நாம் ஒரு இயக்குனராக வெளியே வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக சினிமாவை கையாள வேண்டும் என்பது அவரிடத்தில் இருந்ததான் நான் பயிற்சி எடுத்தேன். அப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது, ஒரு இயக்குனராக அவர் அலுவலகத்திலே வந்து செல்லாத எந்த ஒரு சினிமா கலைஞனும் இல்லை. இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அவருடைய அலுவலகத்திலே நான் பார்த்திருக்கிறேன். அவர் சந்திக்காத மனிதர்களே இல்லை. அவர் கடைசி காலகட்டத்தில் என் மனதிலே ஒரு ஆழமான பதிவு வந்தது. இயக்குனராக மட்டுமே நான் வழி நடத்த வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிய பிறகு அவருடைய கஷ்டங்களை நேரடியாக பார்த்து பார்த்து இயக்குனராக மட்டும் இருந்தால் நாம் சந்தோஷமாக மட்டுமல்ல நிம்மதியாக போய் தூங்கலாம் என்று நினைத்தேன். காரணம், 20 படங்களை தயாரித்த பிறகுதான் அவருடைய கஷ்டங்களை நான் உணர்ந்தேன். அதனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் கேட்கும் போது சொல்லுவார், நாம் நேசித்து வந்த தொழில், நாம் எதையும் கொண்டு வரவில்லை. ஒரு இரவில் ஒரு வெற்றி வந்தால் எல்லாம் சரியாயிடு விடும்டா, நீ கவலைப்படாத, எனக்கு தெரியும் அப்படின்னுவார். சார், நீங்க ஒரு பெரிய ஜாம்பவான். உங்களுடைய படைப்பு சத்திரியன் என்கின்ற மாபெரும் ஆக்ஷன் படத்தை பார்த்து உங்களிடத்திலெல்லாம் வேலை செய்ய வேண்டும், உங்களெல்லாம் சந்திப்பேனான் என்று பல நாட்கள் சென்னையிலே நான் சுற்றிய காலங்கள் உண்டு. தயாரிப்பு வேணாம் சார், ஒன்லி டைரக்ஷன் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லும்போது கடைசி உதவி இயக்குனராக அவரிடத்தில் நான் பணி செய்தேன். அதுதான் எனக்கு முதல் இடத்தில் கொண்டு போய் சேர்த்தது. 45-60 உதவி இயக்குனர்கள் அவரிடத்தில் இருந்து கடந்து பிறந்தது நான் கடைசியாக சேர்ந்தவன். தொழிலை நேசித்துக் கொண்டே இருந்தால் அந்த தொழில் உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர்தான் எனக்கு அறிவுரை சொன்னார். ஆனால் அவருடைய அந்த தொழில் பக்தியை பார்த்து பார்த்து தயாரிப்பு வேண்டாம் என்று நான் நிலையாக இருந்தேன். அவர் காம்ப்ரமைஸ்ல தான் சொல்றாரு, கடுமையான நெருக்கடி ஒரு தயாரிப்பாளர் கிட்ட தான் இருக்கு. தயாரிப்பாளர் போடுகிற பணங்கள் அவருக்கான நிலையான ஒரு இடத்தை கொடுக்கவில்லை என்று அன்று நான் உணர்ந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் மதிப்பு மரியாதை எல்லாம் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஆனால் இப்ப 10 ஆண்டுகளுக்கு மேலாக தயாரிப்பாளர்களுக்கு மதிப்பு எதுவுமே இல்லை, மற்றவர்களுக்கு அனைவருக்குமே மதிப்பு இருக்கிறதை நான் உணர்ந்தேன். ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன். தயாரிப்பாளர் கடவுளால் நான் ஆக்கப்பட்டேன். எனக்கு அந்த நினைப்பே வந்ததில்லை. ஒரு இயக்குனராக மட்டும் இருந்திருந்தால் இன்று என்னிடத்தில் ஒரு 20-25 கோடிகள் சொத்து இருந்திருக்கும். ஆனால் ஒரு தயாரிப்பாளராக தன்னைத்தானே தியாகம் பண்ணி தினந்தோறும் சம்பாதிக்கிறேன். சினிமாவில் எவ்வளோ வழிகள் இருக்கு. இன்னைக்கு 10,000 வந்தா கூட நான் கதைக்காகவும் உணவுக்காகவும் என் தொழிலுக்காகவும் நான் முதலீடு செஞ்சுட்டு இருக்கேன். இதை எதுவும் போய் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை எனக்கு. ஆனால் இதையெல்லாம் கடந்து சினிமா என்கின்ற ஒரு புனிதமான தொழில் தயாரிப்பாளர்கள் இல்லை என்று சொன்னால் இல்லை என்பதனை நான் திடமாக தயாரிப்பாளர் ஆன பிறகு உணர்ந்தேன். இதையெல்லாம் சொல்லுவதற்கு ஏன் என்று சொன்னால், இந்த படம் நான் பல காலகட்டங்களை கடந்த பிறகு 20-21 ஆண்டுகளை கடந்து பல படங்களை நான் பார்க்கிற போது, இருக்கிற பிரச்சனைகளை சந்திக்கிற போது, நான் எதிர்பார்க்காத இயக்குனர் சங்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டவர் என் குருநாதர் வழியிலே. நான் குருநாதராக வேலை செய்யவில்லை என்று சொன்னாலும் அப்பாவாக, அண்ணனாக, நண்பனாக எப்பொழுதுமே என் மனதில் இருக்கக்கூடியவர் என் சுபாஷ் சாருக்கு பிறகு டைரக்டர் விக்ரம் சார் அவர்கள். ஏனென்று சொன்னால், எந்த வழியில் வருகிறோமோ அந்த வழியை நம்மளுக்கு உயர்ந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்வார்கள். நான் அவரிடத்தில் ஒரு வாரத்தில் பேசவில்லை, சந்திக்கவில்லை என்று சொன்னால் என் மனம் சோகமாகும். நேற்று இரவு தொலைபேசியில் சொல்லி, இந்த படம் மாபெரும் வெற்றியாக அமையும், உன்னுடைய எல்லா இடத்திலும் நான் இருப்பேன், என்னால் இப்ப வர இயலவில்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்று திரு விக்ரம் சார் சொல்லுகிற போது எனக்கு நேற்றிரவு மனது வலித்தது. எவ்வளவு பெரிய இயக்குனர், அவருடைய வாழ்த்தெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மட்டும்தான் நான் அவரிடத்தில் இன்று வரை ஒரு குருவாக, அண்ணனாக, நண்பனாகவும் அவரிடத்தில் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனால் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால்,
ஒரு சினிமா வெளிவருவதற்கான தடைகள் எவ்வளவோ இருக்கிறது. இந்த 20-21 ஆண்டுகளை கடந்த பிறகு நிறைய படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். இயக்குனர் சங்கத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அப்படியே பதவியில் அப்படியே செல்ல 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 என்னுடைய அனுபவத்தை கற்றுக்கொண்டேன். அந்த அனுபவம் எப்படி வந்தது என்று சொன்னால், நான் சினிமாவை நேசித்து என்னுடைய கிராமத்தில் இருந்து நான் வந்தது அண்ணன் செல்வமணி அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு கனவாக வந்தேன். 93 அவரை சந்திப்பதற்காக நான் வந்தேன். சந்திக்க முடிக்கவில்லை. திரும்ப +2 முடிச்சுட்டு அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு அவரை தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வழி தெரியவில்லை. ஆனால் அவரிடத்தில் இருந்த கேமராமேன் அவர் வீட்டுக்கே நேரடியாக சந்தித்து, உங்க ஊர் பக்கத்தில் நான் இருக்கேன், அண்ணனை சந்திக்க வேண்டும் என்று கேட்டேன். அவரும் இந்தியில் பிஸியா இருந்ததனால் 3 ஆண்டுகள் தொடர்பிலே நான் செல்ல முடியவில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாபெரும் வெற்றிகளை கொடுத்த அண்ணன் செல்வமணி அவர்களை சந்திப்பதற்கும் அவரோடு இணைந்து நான் வேலை செய்வதற்கும் அவரோடு பயணிப்பதற்கும் இந்த இயக்குனர் என்கின்ற அவதாரம், இயக்குனர் சங்கம் என்ற அவதாரம் தான் இந்த சினிமாவை நேசித்ததினால் எனக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தது. எந்த தொழிலை நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிக்கிறோமோ அந்த தொழில் ஒரு நாள் நம்மளை உச்சியில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது என்னுடைய எண்ணம். அதன் பிறகு இந்த 4 ஆண்டுகளில் கொரோனா காலகட்டத்தில் சந்திக்காத பிரச்சனைகளை எல்லாம் இந்த கொரோனாவில் நான் சந்தித்தேன். அந்த சந்திப்பை ஒரு ஆரோக்கியமான சினிமாவுக்காக தியாகம் செய்தேன். அப்படி தியாகம் செய்கிற காலகட்டத்தில் தான் இந்த படத்தை ஒரே ஷெட்யூல் முடித்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சுதாகர் அவர்கள் இந்த படத்தை என்னிடத்தில் வந்து சொன்னார். ஆனா நான் ஒரு படத்தை முடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு வழி தெரியல, இன்னும் 1 கோடி இருந்தா முடிக்க முடியும். அந்த ஹீரோ அப்கமிங்ல இருக்கிற ஹீரோ எந்த ப்ராப்ளமே வராது, உனக்கு நான் எல்லாம் உதவி செய்யறேன்னு சொல்லி அந்த படத்துக்காக இறங்கி முதன் முறையாக படத்தை பார்த்து எனக்கு இந்த படத்தில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது என்று ஆழமாக பதிவு செய்து 5 தயாரிப்பாளர்களுக்கு இதை நான் ஆவணம் செய்தேன். அந்த 5 தயாரிப்பாளர்களும் கரண்ட்ல இருக்கிறவங்க. இந்த படம் வரும், கம்மியான பட்ஜெட், நீங்க எடுத்து பண்ணுங்க, என்கிட்ட பணம் இல்லைன்னு ஓப்பனாவே இன்னொருத்தரை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவரிடத்தில் நானே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னேன். யாரும் முன் வரவில்லை. அதன் பிறகு சுதாவை வைத்து படத்தை முடித்து விடுவோம் என்று நான் எப்பொழுதும் மதிக்கக்கூடிய, எனக்கு அப்பாவாக இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதும் எனக்கு தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் ஒருவர் நல்லவர்களுக்கு கை தூக்கி கொடுப்பார்கள், அந்த துணை எப்பொழுது வரும் என்று சொன்னால், உண்மையான நேர்மையான எண்ணங்களோடு செயல்பட்டால் கடவுள் ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு எடுத்து சேர்ப்பார். அப்படி கடவுள் ரூபத்தில் வந்தவர் தான் திரு மகேந்திரகுமார் அவர்கள். அந்த படத்தை முடிப்பதற்கு தொடர்ந்து 3 ஆண்டுகள் போராடி போராடி ஒரு பணத்தையும் ரெடி செய்துவிட்டு ஒரு நடிகனையும் நடிகையும் தேடி அலைவது இருக்கிறதே, கொடுமையினுடைய உச்சம். உதாரணத்துக்கு அந்த படத்தினுடைய நடிகர் அசோக் செல்வன் எத்தனை படங்கள், அவரும் ஒரு படம் தயாரிச்சிருக்காரு. அந்த படத்துல எவ்வளவு பிரச்சனை அவங்களுக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை முதலில் சந்திக்க வேண்டும் என்று நேரடியாக சந்தித்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அப்படியே எடுத்து போய் கையில கொடுத்துட்டு டேட்டு கேட்டு வந்தேன். 4 வருஷம் முடிச்ச படத்தை பணத்தை கொடுத்துட்டு நிறுத்தின பிற்பாடு 7 மாசம் டேட்டுக்காக வெயிட் பண்ண. அவரு டேட்டு கொடுத்த பிற்பாடு நடிகையுடைய டேட்டு பிரச்சனை. இன்னைக்கு அவருக்கு 2 கோடி சம்பளம் இருக்கலாம், அன்னைக்கு கொடுத்த பணம் 31 லட்சம். 31 லட்சம் இன்னைக்கு பேங்க் வட்டி போட்டா கூட 1 கோடி ரூபாய் வட்டி ஆச்சு. இன்னைக்கு 2 கோடி 3 கோடி ஒரு சம்பளம் சொல்றாரு. வாங்கட்டும், சந்தோஷம். ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர்னா எந்த நடிகையே கிடையாது. இன்னைக்கு 10 கோடி பிசினஸ் ஆகுதுன்னா 10 தயாரிப்பாளர்கள் செத்து பிற்பாடுதான் ஒரு நடிகன் உச்சத்துக்கு போறான். அந்த தயாரிப்பாளரை திரும்பி பார்க்காத எந்த நடிகனும் உச்சிக்கு போய் திரும்ப வந்ததில்லை. கீழே உழுந்து கண்ணுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம் எவ்வளவு நடிகர் நடிகைகளை. இதுக்காக போராடி டைரக்டர் அழகா சொல்லிட்டு போட்டார் அழகபெருமாள் சார். அவருடைய படைப்பெல்லாம் பார்த்து பிரமிப்புல வந்தேன். அவருக்கு அசிஸ்டண்டா சேரணும். அந்த உணர்வு தாங்க தமிழ் சினிமா. ஒரு இயக்குனர் இத்தனை வருஷம் போராடி ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. இந்த இயக்குனர் கதை சொல்லி உனக்கு பிடிச்சதானே இந்த படத்துக்கு நடிக்க வந்தீங்க. ஒரு 2 மணி நேரம் 1 மாசமா சொல்லிட்டு இருக்கோம். சொல்றோம் ஒரு நாள் பதில் இல்லை. ஒரு தயாரிப்பாளர்கள் பணம் கொடுத்து மட்டும்தாங்க ஒரு நடிகன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வர முடியும். வீட்டுல இருந்து கிளம்பி வர கார் வரைக்கும், பெட்ரோல் இருந்து கேரவன்ல இருந்து தங்கறதுல இருந்து சாப்பாடுல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும்
ஒரு தயாரிப்பாளருக்கு கொடுக்கிற பணம். உனக்கு யாரு உங்க அப்பா அம்மா கொடுக்கலையே. நீ கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மாக்கு ஒரு கார் வாங்கி கொடுக்குறிய, யாருடைய பணம்? ஒரு தயாரிப்பாளர் கொடுத்த பணம். அவங்க எத்தனை சொத்து தாலி தவிர எல்லாத்தையும் வித்து கொடுக்குறாங்க யாருக்கு தெரியும்? ஒரு நடிகன் இந்த படத்துக்கு வந்து ப்ரோமோட் பண்ணோம். நான் டெய்லி அப்டேட் பார்த்துட்டே இருக்கேன். சூப்பர் ஸ்டார் எல்லா படத்திலும் வந்து நின்று இன்னைக்கு வரைக்கும் உச்ச அவர் வரணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் உட்கார்ந்துட்டு இருந்தா கூட அந்த படம் சூப்பர் ஹிட். ஒவ்வொரு படத்துக்கு வந்து நிக்கிறாரு, வாழ்த்துறாரு. அதுக்கு அடுத்து எல்லா படத்திலையும் ப்ரொமோஷன்ல பாக்குற ஒரே ஒரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் மட்டும்தான். எல்லா ரசிகர்கள் சந்திர கண்டென்ட் பேசுறாரு, ஒரு படத்தை கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் பாக்குறேன் தனுஷ் ஒவ்வொரு படத்திலும் முன்னாடி நிற்கிறார். ஒரு படம் வெளிவரத்துக்கும் முழு பொறுப்பு, முழு சுதந்திரமோ, முழு உரிமையோ, பல கோடிகளை சம்பாதிக்க போறதே ஒரு நடிகன் மட்டும்தான். இது இந்த படத்துக்காக பேசலுங்க. எனக்கு நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க, டெய்லி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவங்களும் எல்லாம் இறங்கி இந்த படம் வெளியே வரணும் போராடுறாங்க. லாஸ்ட்ல ஒரு படம் பார்த்துங்க, வாஸ்கோட காமான்னு ஒரு படம். அவர் ஒரு 6 வருஷமா ஒரு படத்தை வரணும்னு ஒவ்வொரு நாளும் பேசுறாரு. இன்னைக்கு கூட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருது, ஒரு ப்ரொமோஷன் சாங் விடுறதுக்காக ஓடுறாப்ல ஒரு ஹீரோ. ஒரு இயக்குனருக்கு பெரிய பக்கபலமே ஒரு நடிகர்கள். இவங்க எல்லாம் இருந்தாதான் ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம் வரும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒரு படம் வெற்றி படம் அமைந்த புறப்படும். இந்த வெற்றியை கொண்டாட போறது, இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு 2 கோடி சம்பளம் கொடுன்னு கேட்கிறாப்லன்னா இந்த வெற்றி படத்தினாலதான். இந்த வெற்றி படத்தை இயக்கி இருக்கக்கூடிய பாலாஜி வந்து நல்ல படம் எடுக்கலையா உனக்கு எப்படி 2 கோடி வரும்? அடுத்த படம் எனக்கு 25 கோடி, ஓடிடில 15 கோடி, நான் 5 கோடி கொடுக்குற எடுத்துட்டு போவேன் படத்தையே. சொல்லலாம், வாயில சொல்லிட்டு போலாம் 20 கோடி 10 கோடின்னு. இன்னைக்கு ஒரு படம் கூட விட்டு பல கோடிகள் போட்டு ஒவ்வொரு தயாரிப்பாளரும் டிஜிட்டல் சேட்டலைட் வைக்க முடியாது அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேதனை வந்து சொல்லவே கூடாதுன்னு நினைச்சானா நேற்று நைட் வரைக்கும் சரி வேண்டாம் வேண்டாம் தான் பொறுமையா இருந்தோம். இதுல இருக்கிற எத்தனை டெக்னீஷியன் வந்து உட்கார்ந்துருக்காங்க, எதுக்கு உட்கார்ந்துருக்காங்க? இங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து போராட்ட களத்தில் நிக்கிறாங்க. ஜெயிச்ச பொறுத்தவரை எல்லாருமே ஜெயிக்க நினைக்கிறவங்களே தோக்கடிச்சுட்டு போயிடறாங்க. அதுதான் இங்க சினிமா நடந்துட்டே இருக்கு. இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அமைதியா தம்பி நிவாஸ் பிரசன்னாவை பார்த்தேன். அழகான ஒரு மியூசிக் டைரக்டர், அற்புதமான சிந்தனை உள்ளாரு. ஒரு நாள் கூட நெகட்டிவாக பேச மாட்டாப்ல. ஆனா வந்துருந்தேன், சூப்பரா வந்துடுறேன், சூப்பரா வந்துருந்தேன், அப்படி ஒரு எனர்ஜி கொடுக்குறேன். அது போல ஒரு டெக்னீஷியன்லாம் இந்த படத்துல இருக்கும்போதுதான் ஒரு பெரிய படமாக வெளியே வருவதற்கு பெரிய உத்வேகம் இருக்கு. எல்லா படமாக கூட ஒரு நம்பிக்கை வரணும்னா இந்த படத்துல சொல்றவங்க தான். இந்த அலெக்சாண்டர் படம் பார்த்துட்டு சொல்றாருன்னா அவர் அதுக்கு பிடிச்சுதான் பேசுறாரு. இதையெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு நடிகனும் தான் படத்துல கமிட் ஆகுறங்க அத்தனை பேரும் வந்து அந்த படத்துக்கு வரணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கம், நடப்பு சங்கம், சிவான் இருக்காரு, ராஜன் இருக்காரு, செல்லுமணி அண்ணன் இருக்காரு, தயவு செஞ்சு இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன். ஒரு படத்துல நடிச்சு அவங்களுக்கு சம்பளம் தான் கேட்க நாங்க கொடுத்துட்டு போறோம். படம் ஷூட்டிங் முன்னாடியே டப்பிங் கூட முடியல, பணம் கொடுத்தாதுன்னு கேரளா வந்தாப்ல. படத்தை நைட்டோட நைட் வாங்கி எடுத்து போய் பணத்தை கொடுத்தோம். 4 மணி நேரம் ஷூட்டிங், 8 லட்சம் ரூபாய் செலவு போச்சு. அந்த 8 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியுமா அசோக் செல்வன்ல? இதையெல்லாம் மீறி திரும்ப வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சு வரும்போது ஒரு இயக்குனரோட பக்கபலமா இருந்து அந்த படத்துக்கு எல்லா இடத்துலயும் வந்து நிக்கணும் ப்ரொமோஷனுக்கு. இது எனக்காக சொல்ல, எல்லா படத்துக்கும் எல்லா நடிகர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். இது என்னுடைய படத்துக்கு நான் சொல்லவே வரல. போன் எடுக்காத நடிகர் எதுக்குங்க? மேனேஜர் வைங்க, இல்ல மேனேஜர் எக்ஸ்பென்ஸ் பண்ண சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 50,000 பேட்டா வரணும்னா 50,000 வேணுன்றீங்க. யாருக்கிட்ட பேசுறது? ஒண்ணு இயக்குநர்கிட்ட பேசணும், இல்ல தயாரிப்பாளர்கிட்ட பேசணும். உங்க ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா அதை சால்வ் பண்ணுவோம். இது எல்லாமே வேதனையுடைய உச்சத்தில் தான் நான் பேசுறேன். ஏன்னா ஒரு நடிகர் நம்ம வேண்டாம் 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 அப்படின்றதுக்காக தான் ரொம்ப அமைதியா இருந்து இவ்வளவு பெரிய ஜாம்பவன்களை எவ்வளவு டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எதுக்காக வந்திருக்காங்க சொல்லுங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமைகள் இருக்கு. இந்த படத்துல இருக்க இந்த படம் வெளிவரத்துக்கு யாருக்கு பிள்ளையார் சுதாகர்னு ஒரு ஆள் ஒருவர் இல்லைன்னா இந்த படம் எப்படி வரும்? ஆரம்பிச்சிருக்க முடியாது. தான் ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போய் பாலாஜி எத்தனை வருஷத்துக்காக போராடுறாரு. அவர் இந்த படத்தை தூக்கி போட்டு வேற படத்துக்கு போயிருக்கலாமே, போலிய கடைசி வரைக்கும் இருக்காரு. இந்த படத்தை வராத படத்தை வரும் நம்பிக்கையில எப்படி மகேந்திரகுமார் கேட்டு ஒண்ணு பணம் கொடுக்குறாரு. எனக்கு 3 படம் வந்து ஃபர்ஸ்ட் படம் தீ நகர் எடுத்தேன்.
தயாரிப்பாளர் ஒரு நாள் வரவே மாட்டார். உடனுடன் அந்த படத்துக்கு எல்லா வேலையும் எல்லாத்தையும் நடத்துவோம். அகம்புறம்னு ஒரு படம் எடுத்தேன், அதே போல எல்லாத்தையும் நடத்தணும். அதுக்கப்புறம் காசே தான் கிடையாது, அந்த ப்ரொடியூசர் வரவே மாட்டார். படத்தை பண்ணி கையில கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் வரைக்கும் நிற்போம். என் கூட நடிச்ச எல்லா நடிகருமே என்னோட அப்படியே ஃப்ரெண்டா இருப்பாங்க. இப்ப இந்த படத்துக்கு படம் 4 வருஷமா போராட்டமா தூங்கும் போதெல்லாம் அந்த படம் தான் வருது. எப்படின்னா வெளியே கொண்டு ஒரு நல்ல படம்னு தோண்டிக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் சொல்றேன்னா பிரஸுக்கு இது போய் சேரணுன்றதுக்காக தான். என் படத்துக்கு வரலன்னா பரவாயில்ல, அடுத்து நடிக்கிற எந்த தயாரிப்பாளருடைய படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லி இந்த மேடையில் இருக்கிற அத்தனை முன்னோடிகளுக்கும் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தயவு செஞ்சு என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். எந்த நடிகனும் ஒவ்வொரு படத்தினுடைய ப்ரொமோஷன்ல நிற்கணுன்றதை ஒரு தீர்மானமாக எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு